அடிமையின் பாதையில் தகப்பனை உத்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தனிமையின் பாதையில் தகப்பனை உத்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. உதைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீர் இயேசுவே. அநேகர் நம்மளை உடைச்சாங்க, நண்பர்கள், குடும்பத்துல எல்லா இடங்களையும் நம்மளை உடைச்சாங்க. ஆனா அடைக்கலம் இயேசு தந்தாரு. சுமந்து சென்றீரே எல்லாரும் சேர்ந்து சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்று எத்தனை பாசம் அப்பா. உலகத்தில் இருக்கிற எல்லா பாசத்தை விட உங்க பாசம் அதிகமா இருந்ததப்பா. சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சொல்லுங்க. அடிமை பாதையில் தகப்பனை உத்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம். எத்தனை பேர் நம்மளை சபிச்சாங்க, நீ ஒண்ணு இல்லாம போயிருவ, நீ அவ்வளவு சொன்னாங்கல்ல, ஆனா அப்பா கைவிடல. ஆசீர்வதித்து உயர்த்து மகிழ்ந்தே உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. அப்பா உள்ளத்துல வரைஞ்சிங்கப்பா. உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. எத்தனை அன்பு என்று எத்தனை பாசம் என்று எத்தனை அன்பு என்று எத்தனை பாசம் என்று இதற்கு ஈடாய் என்ன தருவேன், இதற்கு ஈடாய் என்ன தருவேன், இதற்கு ஈடாய் என்ன தருவேன். எல்லாம் சொல்லுங்க. இதற்கு ஈடாய் என்ன தருவேன், இதற்கு ஈடாய் என்ன தருவேன். சொல்லுங்க அப்பா கிட்ட. இதற்கு ஈடாய் என்ன தருவேன், இதற்கு ஈடாய் என்ன தருவேன். அடிமையின் பாதையில் தகப்பனை உத்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. அடிமையின் பாதையில் தகப்பனை உத்தோளில் சுமந்ததை நான் எல்லாரும் பாருங்க. சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ.
நம்ம எப்படி முன்னேற போறோம்? எல்லாம் முடிஞ்சிருச்சு. எழுவதற்கும் பலன் இல்லை, நடப்பதற்கும் பலன் இல்லை, பேசுவதற்கு பலன் இல்லை. இங்க இருக்கிற சிலருக்கு கர்த்தர் சொல்றாரு, சிலர் உங்களால பார்க்க கூட முடியல. அவ்வளவு அவமானங்கள், நிந்தைகள். ஆனா அப்பா சொல்றாரு, என் தோல்ல நீ இருக்கிற, என் தோல்ல நீ இருக்கிற. உன்னை நான் ஏன் தோல்ல வச்சிருக்கிறேன்னா, உன்னை ஒரு பெரிய ஆளா நான் மாற்ற விரும்புறேன். நீ இது துன்பம் நினைக்கிற, பாடுகள் நீ நினைக்கிற, என்னால தாங்க முடியலன்னு நீ நினைக்கிற. இல்ல, உன் அநேகருக்கு முன்னாடி நான் நிறுத்தி அழகு பார்க்காம நான் விட மாட்டேன். அநேகருக்கு முன்னாடி நான் உன்னை நிறுத்தி அழகு பார்க்காம விட மாட்டேன். நான் உன்னை மறக்கல, நான் உன்னை மறக்கல, நான் உன்னை மறக்கல. நீ நினைக்கல இந்த சில உபத்திரவங்கள், சில போராட்டங்கள் இல்ல அப்பா. ஏன்னு சில கேள்விகள் உனக்குள்ள இருக்குது. நீ வெளியில போய் அழுது கொண்டிருக்கிறத கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாரு. ஆனா அவர் தோல்ல நீ இருக்கிற, அவர் தோல்ல நீ இருக்கிற, அவர் தோல்ல நீ இருக்கிற. அவர் நிச்சயமா நம்மளை கைவிட மாட்டாரு, நிச்சயமா நம்ம கைவிட மாட்டாரு. எஸ் டாடி. ரிபஹதனா ஜியந்துரபரா கல்பதுனமா ரியந்தரபஷல்பதுனமா ஜியந்தரபரா கல்பதுனமா ஷந்தரியா. ஓ எஸ் டாடி. உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டே. எத்தனை பேர் நம்மளை உடைச்சாங்க, எத்தனை பேர் நம்மளை உடைச்சாங்க. நம்பினவர்கள் எல்லாரும் நம்மளை உடைத்தார்கள், எதிர்பார்த்தவர்கள் எல்லாரும் நம்மளை உடைத்தார்கள். ஆனா அந்த உடைக்கிற நேரத்துல எல்லாம் அவர் மார்போடு நம்மளை அணைத்து கொண்டாரு. சகோதரனே, தாயை காட்டிலும் மேலான ஒரு அரவணைப்பு நமக்குள்ள இருந்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம அவர் முன்னாடி நின்று கொண்டு இருக்கிறோம். எஸ் டாடி. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு. இதெல்லாம் ஆனந்த கண்ணீர், இதெல்லாம் ஆனந்த கண்ணீர். கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் கண்ணீரை கணக்கில். நமக்கு வந்த பிரச்சனை வேற யாருக்காவது வந்திருந்தா இன்னைக்கு அவங்க உயிரோட இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளை ஏன் உயிரோட வச்சிருக்கிறாருன்னா, அப்பேற்பட்டவர்களுக்கு ஒரு சாட்சியாய் மாற, அப்பேற்பட்டவர்களுக்கு ஒரு சாட்சியாய் மாறதா சில நெருக்கமான பாதைகள், சில உடைக்கப்பட்ட நிலைமை. ஏன்னா இப்ப தெரியாது, இனி வருகிற நாட்களை சொல்லுவீங்க, அப்பா நான் உடைக்கப்பட்டது நல்லது அப்பா, என் கண்ணீரின் நாட்கள் நல்லது அப்பா. அந்த நாட்களுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த நாட்களுக்குள்ள நான் போகலனா உம்மை தேடி இருக்க மாட்டேன், உங்களுடைய உறவுக்குள்ள நான் வந்திருக்க மாட்டேன்ப்பா. எல்லாமே எனக்கு நன்மைக்கு தான் செய்திருக்கிறீங்க அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லுங்க, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லுங்க. உரபா சந்தரி பரா கலகதனமா சந்தரியா உரபல் கராடலபே ஷல்கதியானமே. எஸ் டாடி, எஸ் டாடி. ஒண்ணுமே இல்லையா, கவலைப்படாதீங்க. எஸ் டாடி. ஒண்ணுமே இல்லாத நேரங்களில் தான் அவரை துதித்து பாடி அவர் நாமத்தை நம்ம உயர்த்த வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார், அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் இணைந்து கொண்டு எஸ் டாடி ரீபகதனமா ஷல்கதியானமே. எஸ் டாடி ரிபஹதனமா ஷல்பதுனமா ஷல்கதியானமே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வில் நன்மைகள் நிறைந்துள்ளது. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஒரு தீமையோ நினைக்காத நல்ல ஒரு தகப்பு உம்மை போல இல்ல. எல்லாரும் சேர்ந்து ஒரு தீமையோ நினைக்காத நல்ல ஒரு தகப்பு உம்மை போல இல்ல.
இதயத்தில் சுமந்தீரே. எல்லாரும் சேர்ந்து நன்றி நன்றி நன்றி. அறுபோட சுமந்தீரே நன்றி 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 நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. அறுபோல சுமந்தீரே நன்றி. அன்றன்றைக்கான என் தேவைகள் யாவையும் கரம் நல்கியதே. எல்லாரும் இணைந்து என் தேவைகள் யாவையும் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே. எல்லாரும் சேர்ந்து நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே. முழு பலத்தோடு எபினேசரே எபினேசரே. இந்நாள் வரை சுமந்தவரே எபினேசரே எபினேசரே. நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. எல்லாரும் நன்றி. அறுபோல சுமந்தீரே நன்றி. வைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. எல்லாரும் சேர்ந்து மத்தியில் வைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும். அவரை பார்த்து சொல்லுங்க, நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. எபினேசரே எபினேசரே. இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே. என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி நன்றி நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே. அவரை பார்த்து சொல்லுங்க, ஒரு கரு போல எல்லா நன்றி நிறைந்த இருதயத்தோடு முழு பலத்தோடு. எபினேசரே எபினேசரே. இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே
சொல்லுங்க. இதயத்துல சுமந்து ஒரு கருப்போல சுமந்து நம்மளை அழகா நடத்தி வந்திருக்கிற 363 நாள் நம்ம திறமை நம்ம தாளந்துகள் எதுவுமே இல்லை, எதுவுமே கிடையாது. ஐஸ்வர்யவான்கள் மரித்து போனார்கள், பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் மரித்து போனார்கள். சாதாரண மனிதர்கள் எவ்வளவு ஆபத்துகள் வந்தது, எதிரான சூழ்நிலைகள் வந்தது. ஆனா ஒரு கரு போல நம்மளை காத்து நம்மளை சுமந்து வந்தாரு. அப்பா பார்த்து சொல்லுங்க, மக்கள் நன்றி. எவ்வளவு பெரிய பாதுகாப்பு, எவ்வளவு பெரிய கிருபைகள். இனி நடக்க போற எழுப்புதலுக்கு நம்ம எல்லாம் ஒரு பெரிய ஒரு கருவியாக கர்த்தர் பயன்படுத்துவதற்காக தான். சில நேரங்கள், சில பாடுகள், சில உபத்திரவங்கள், சில கண்ணீர்கள், ஆனால் அப்பா கைவிடாமல் அவனை நடத்தி வந்தாரு. அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நான் இனி அழுது கொண்டிருக்க போறது இல்லப்பா, நான் பெரிய ஜெயத்தை பார்க்க போறேன். ஆண்டவரே, சில வருடங்கள், சில காலங்கள் எங்களுடைய வாழ்க்கையில கண்ணீர், கவலைகள், வேதனைகள் இருக்கலாம், ஆனால் மாறுகிறது ராஜா. இந்த நன்றி ஆராதனையில் அத்தாவை எல்லாத்தையும் மாற்றி கொண்டிருக்கிறீங்க. ஓ ராபா காதா ராபா, திராணிக்கு மேல சோதிக்கப்பட விட மாட்டீங்கப்பா, திராணிக்கு மேல சோதிக்கப்பட விட மாட்டீங்கப்பா. எல்லாத்தையும் தப்பி செல்ல போறோம், எல்லாத்தையும் தப்பி செல்ல போறோம். எங்க தேவன் எங்களை எல்லாவற்றையும் மேற்கொள்ள கிருபை செய்ய போறீங்க ராஜா. கிருபை செய்து கொண்டிருப்பதற்காக அப்பாவை கையை தட்டி, எந்த இடத்துல வெட்கப்பட்டு அவமானப்பட்டு தலை குனிந்து எந்தெந்த இடத்துல ஓ வேதனையோடு வந்தோமோ அதே இடங்களில் ஒரு மகிமையின் ஆசீர்வாதத்தோடு, ஒரு ஜெய கம்பீரத்தோடு அப்பா நம்மளை நடக்க வச்சு எஸ்டடி போக வைத்து அழகு பார்க்க வைப்பாரு. எஸ் டாடி ரபஹதனமா ஷல்கதியானமே. நீ எந்தெந்த இடத்துல போய் நின்னையோ அந்த மனிதர்கள்லாம் ஓ இடத்துக்கு வந்து நிக்க கர்த்தர் நிச்சயமாய் கிருபை செய்வா. விடமாட்டாரு, கர்த்தர் விடமாட்டாரு. அவர் சாதாரணவர் அல்ல. யார் 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 எதிராய் நின்னார்களோ, யார் யார் எதிராக நின்னார்களோ அத்தனை பேர் யோசேப்புக்கு முன்னாடி மண்டியிட வைத்த தெய்வம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அது கூட பிறந்த சகோதரனா இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டாரு. அவர் அவ்வளவு நல்லவர், அது அவ்வளவு நல்லவர், அவ்வளவு நல்லவர், அவ்வளோ நல்லவர், அவ்வளோ நல்லவர். அவர் இந்த கடுமையான சூழ்நிலையில் அழகா நடத்தி வந்திருக்கிறார். அப்பா பாருங்க, அப்பா பாருங்க. எஸ் டாடி ரிபஹத நம சந்தரி பராக்கலகதனா ரிபராக்கல் பரோடலபி ஷல்பது நம ரபஷி. அந்த கொஞ்சம் இருதயத்தை ஊற்றுல, கொஞ்சம் இருதயத்தை ஊற்றி அப்பா அப்பா மகிமைப்படுத்துங்க. ரியாந்தரா ரபல் கராடலபி சந்தரியா ரிபராக்கல் பது நம சியாந்தரு உல்பதானமே ஷல்பது நம சியாந்தரா ரியாந்தரே ரிபரா கல்பது நம சந்தரியா ரிபரா கல்ப ரோடலபி ஷல்பது நம. அப்பா மக நன்றி, அப்பா மக நன்றி, நன்றி 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 நன்றி. எஸ் டாடி, எஸ் டாடி, அப்பா மக நன்றி செலுத்துகிறோம். உங்க நாம மகிமைப்பட்டு கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ரபா ஹதனமா சந்தரே தேவ பிரசன்னம், தேவ மகிமை சிலரை நிரப்ப ஆரம்பிக்கிறது, சிலர் நிரப்ப ஆரம்பிக்கிறது. உங்க இருதயம் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா மாறிக்கொண்டு இருக்கிறது. உங்க இருதயத்தை கர்த்தர் லகுவாய் மாற்றி கொண்டு இருக்கிறார். சிலருடைய இருதயங்கள் லகுவாய் மாறிக்கொண்டு இருக்கிறது. உண்மையாய் ஆராதிக்கிற அத்தனை பேருடைய இருதயங்களையும் கர்த்தர் லகுவாய் மாற்றுகிறார். இது எதற்கு அடையாளம்னா, உனக்காக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். உனக்கான ஒரு திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கிறது. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் புதையல்களையும் உனக்காய் கொடுக்கும்படியாக கர்த்தர் காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். உரபல கதகர் யந்தரா எஸ்டாடி 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 ஈசாக்கு தரவுகளை தோண்டும் பொழுது வாக்குவாதம் பண்ணி கொண்டே இருந்தார். ஒரு ரகபோத்தை கர்த்தர் கொண்டு வந்தார், ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொண்டு வந்தார், ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். ஆராதனைக்கு வந்த அத்தனை பேத்துக்கு சொல்றாரு, உனக்கு ஒரு ரகபோத்து உண்டு. சோர்ந்து போன, சோர்ந்து போன, தோண்டுவதெல்லாம் என்னுடையது, என்னுடையது, நாங்க செய்வதெல்லாம் என்னுடையது, என்னுடையது, நாங்க விட்டு கொடுத்துட்டா ஈசாக்கு. ஆனால் அவனுக்காக ஒரு ரெகபோத்தை கர்த்தர் துவங்கினார், அவனுக்காக ஒரு ரெகபோத்தை துவங்கினார். யார் யார் அவனோடு யுத்தம் பண்ணினார்களோ, வாக்குவாதம் பண்ணினார்களோ அத்தனை பேர் அவனோடு வந்து சமாதானம் பண்ணும்படியாக செய்த அதே தேவ இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். உன்னோடு வாக்குவாதம் பண்ணினவர்கள், இது என்னுடையது, என்னுடையது சொன்னவர்கள் அத்தனை பேர் ஓ இடத்துக்கு வருவதற்காக, உங்க இடத்துக்கு வருவதற்காக
கர்த்தர் நிச்சயமாய் கிருபை செய்வா. எஸ் டாடி. அப்பா பார்த்து சொல்லுங்க, நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி நன்றி நன்றி, ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி நன்றி நன்றி, கரு போல சுமந்தீரே. எஸ் டாடி. உயிருள்ள நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவன் வைத்து நிற்பது இல்லை. மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருந்து உன்னை விட்டு விலகுதும் உன்னை கைவிடும் என்று சொன்னார். இந்த வாக்குத்தத்தம் சாதாரணது அல்ல. அநேக காரியம் எதிர்த்து வந்தது. ஆனா உயிர் சேதங்கள் மாத்திரம் இல்லாதபடி கர்த்தர் நம்மளை நடத்தி வந்தார். எஸ் டாடி. அற்புதங்களை கர்த்தர் செய்தார். இன்னைக்கு ஆராதித்து கொண்ட நம்மோடு இந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றும்படியான காரியங்களை கர்த்தர் செய்தார். அல்பாகதனமா சத்தரி பராக்கலகதனா மோசையோடு இருந்தது. மோசையை அழிக்க எத்தனையோ பிளான் பண்ணினாங்க, விரோதமா எழும்பினார்கள். ஆனா உயிர் சேதங்கள் இல்ல மோசைக்கு. அவனை விட்டு விலகாத தெய்வம் நம்மளை இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த 363 நாட்களும் கொடுத்த வாக்கு தத்துவத்துல உண்மை உள்ளவராய் இருந்து கர்த்தர் நடத்தினாரு. அப்பா பார்த்து சொல்லுங்க, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சொல்லுங்க, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ரபாகதனமா சந்தரி பராக்கலகதனா. ஓ, நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நேரமும் காலங்களும் போதாது ஏசப்பா. அவ்வளோ நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறீங்கப்பா. தொடர்ந்து நீங்க எங்களை நடத்துங்கப்பா. தொடர்ந்து நீங்க எங்களை நடத்துங்க. ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற மேன்மையான அந்த ஆசீர்வாதங்களை காண கர்த்தர் தாமே நீர் உதவி செய்வீராக ராஜா. மகத்துவமான உம்முடைய ஆசீர்வாதங்களை காண கர்த்தர் தாமே நீர் உதவி செய்வீராக. உடைய கருத்தில் எங்களை முழுவதும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஒரே ஒரு அவருக்கு நன்றி சொல்லி நம்ம ஆராதித்தோம்னா நிச்சயமா சொல்றேன், நேரம் போறது தெரியாது. அதனுடைய அன்புல நம்ம அப்படியே இழுத்துக்கொண்டு உண்மையா ஆராதிக்கிறவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னா, இன்னும் ஆராதிக்கலாம் தான் தோணும். கர்த்தர் சித்தமானால் வருகிற நாட்களில நம்ம இன்னும் நன்றி சொல்கிற ஆராதனை நம்ம வைப்போம், பாடி அவரை கொண்டாடுவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 11-12. நானே வாசிக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. 17ஆம் அதிகாரம் 11-12. பின்பு அவர் லூக்கா 17:11-12. பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமரியா கலிலியா என்னும் நாடுகள் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அடுத்த வசனம் சொல்கிறது, அவர்களில் ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்ப வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினான். அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு சோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்ற ஒருவனுக்கும் திரும்பி வர காணாம் என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். நல்ல கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுங்க. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சுருக்கமாக அந்த காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். 10 பேர் வருகிறாங்க. இயேசு ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் 10 குஷ்டரோகிகள். நல்லா கவனிக்கணும். இந்த குஷ்டரோகிகள்னா யாருன்னா, தேசத்துக்குள்ளே இருக்க மாட்டாங்க, அவங்க வெளியில் வனாந்தரத்தில் இருக்கிறவங்க. இயேசு வருகிறான்னு கேள்விப்பட்டு 10 பேர் ஒரு மனமாக வர்றாங்க. ஒரு மனம் வந்து 14ஆம் வசனம் சொல்கிறது, ஒரு மனமாக வந்து அவர்கள் அவரை பார்த்து 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு ஐயரை எங்களுக்கு
இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவங்க வந்து சொல்றாங்க, ஏசப்பா, இயேசுவே, எங்களுக்கு நீங்க இறங்கும், எங்களுக்கு நாங்க வனாந்தரத்துல வாழ்றோம், எங்களுக்கு குடும்பம் இருக்குது, எல்லாமே இருக்குது, நாங்க ஒரு அனாதையை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு. இதெல்லாம் பைபிள் எழுதப்படலை, இதனுடைய சாராம்சம் அதுதான். அவங்க சொல்லி என்ன பண்றாங்கன்னு சொன்னா, தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறார்கள். இயேசு ஒண்ணுமே சொல்லல. அவர் சொல்றாரு, அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பியுங்கள் அப்படின்னா ஆலயத்துக்கு போன்னு சொல்றாரு. எங்கன்னு போக சொல்றாரு? அந்த வசனத்தை கவனிக்கணும். ஆசாரியர்கள் ஆலயத்தில் இருக்கிறார்கள். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் எதுவுமே சொல்லல, நீ ஆலயத்துக்கு போ, ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள்னார். உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, வனாந்தரத்தில் இருக்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் ஆலயத்துக்கு போறாங்க. நல்ல கவனிங்க, குஷ்டரோகிகளை ஆலயத்துல சேர்க்க மாட்டாங்க. குஷ்டரோகிகளை எங்க சேர்க்க மாட்டாங்க? ஆனா பாருங்க, அவங்க விசுவாசத்தின்படியே விசுவாசிட்டு போறாங்க. அந்த வார்த்தையை கேட்டோன்னா விசுவாசிட்டு ஆலயத்துக்கு போகும்போது காண்பீங்கள் என்ற அந்தபடி அவர்கள் போகையில், ஆலயத்துக்கு போகும்போது அந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு போகும்போதே என்ன நடந்தது என்று சொன்னார், சுத்தமானார்கள். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இதுல ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி இருக்குது, துக்கமான செய்தி ஒன்று இருக்குது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு, முன்னாடி எப்படி கூப்பிட்டாங்க? 13ஆம் வசனம், ஏசையரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். நல்ல கவனிங்க, இன்னைக்கு ஜனங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, தேவைக்கு சத்தமிடுகிறார்கள், அற்புதத்துக்கு சத்தமிடுகிறார்கள். ஆனா அந்த அற்புதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சத்தத்தை நிறுத்திடுறாங்க. அல்லேலூயா. அப்படின்னா தேவனை விட்டு அவங்க விலகி ஜபத்தெல்லாம் மறந்து, இயேசு செய்த எல்லாத்தையும் மறந்து வேறு காரியத்துக்கு போயிடுறாங்க. ஆனா இவனை கொஞ்சம் கவனிங்கள, இவன் என்ன பண்ணுகிறான்னு சொன்னா, ஆரோக்கியமானதை கண்டு அப்ப இருந்த சத்தத்தை விட இப்ப என்னன்னா, திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி, நல்ல கையை தட்டிங்க. அதை தான் இன்னைக்கு நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அதை தான் இந்த வேளையில் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். எவ்வளோ நன்மை செஞ்சாரு. அந்த சத்தத்தை பார்க்கல, இந்த சத்தம் உரத்த சத்தமா இருக்குது. அல்லேலூயா. அடுத்தது என்ன செய்யறான்னா, அவருடைய பாதத்துல முககுப்புற விழுகிறான், படிந்து கொள்கிறான். என்ன பண்றான்? படிந்து கொள்றான். ஒரு வனாந்தரத்துல ஒரு அனாதையாக, ஆண்டவரே, ஒரு குடிக்க தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, சரியான வஸ்திரம் இல்ல, மழை வெயில் இப்படி கடந்த என்ன, இன்னைக்கு நீங்க சுத்தமாக்கிட்டீங்கன்னு சொல்லி, இனிமே நீங்க தான் எனக்குன்னு சொல்லி அவர் பாதத்துல முகங்குப்புற விழுகிறான். கையை தட்டலாமா? அந்த நல்ல குஷ்டரோகம் அற்புத சுகம் பெற்ற அந்த மனுஷனை கொஞ்சம் கவனிங்க. அவனுடைய ஆராதனை வித்தியாசமா இருந்தது. அவனுடைய ஆராதனை எப்படி இருந்தது? முகங்குப்புற விழுந்துட்டான். நம்ம இன்னும் அந்த ஆராதனைக்குள்ள போகல. கர்த்தர் சித்தமான நடத்திட்டு வருகிற காலங்களில அப்பேற்பட்ட அவன் என்ன செய்யறான்னா, நான் ஒரு அனாதை, நான் ஒண்ணுமே இல்லாதவன்பா, தூசி மண்ணு அழுக்கும், ஆண்டவரே என்ன சொல்றது, ஒரு பைத்தியக்காரனை போல இருந்தேன், என்னை பார்க்கிறவங்கலாம் என்னை ஒதுங்கி போனாங்க, அப்பேற்பட்டவனுக்கு ஒரு சுகத்தை கொடுத்துட்டீங்க, இனி எனக்கு எல்லாமே நீங்க தான் ஒரு நன்றிக்கு அடையாளமாக முகங்குப்புற விழுந்து அவருக்கு சோத்திரம் செலுத்தினான். என்ன செலுத்துறான்? நன்றி செலுத்துறான். என்ன செலுத்துறாங்க? அவன் சமாரியனா இருந்தான். அவன் யாரா இருந்தான்? அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர், என்னானவர்கள் 10 பேர், அவருக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு எல்லா கணக்கு வச்சிருக்கு, யார் யார் அற்புதம் பெற்றீங்க, யார் யார் என்ன செஞ்சீங்க, யார் யாருக்கு என்னென்ன ஆண்டவர் எல்லா கணக்கையும் கர்த்தர் 100% வச்சிருக்கிறார். கரெக்டா கேட்கிறாரு பாருங்க. அவர் சொன்ன உடனே அந்த விசுவாசத்துல பார்க்கிறார். அப்படின்னா என்னன்னா, மனுஷனை பார்க்கிற அந்த விசேஷ அபிஷேகம், அவங்க நடக்கிற அந்த அற்புதத்துல ஆவியில் அவர் என்ன பண்றாருன்னு பார்த்து சொல்றாரு, 10 பேர் எல்லாம் சுகம் பெற்றவர்கள் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கங்கிறார். அதுக்கு அவன் சொல்றான், தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனாகிய, யாருங்க? அந்நியனை ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணாம் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்ப அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து போ. நீ என்ன பண்ணு? எழுந்து போ. அடுத்து சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அல்லேலூயா. அப்படின்னா உன்னுடைய விசுவாசம் இந்த சுகத்தை நான் தான் கொடுத்தேங்கிற அந்த விசுவாசம் உனக்குள்ள இருந்தது. போ, இப்ப நீ போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்படின்னா நீ எல்லாத்திலையும் விடுதலையாக்கப்பட்ட. என்ன விடுதலையாக்கப்பட்ட? அவங்க சுகம் மட்டும்தான் பெற்றாங்க அந்த 9 பேரும். ஆனா இவன் ஒருவன் மாத்திரம்தான் அப்ப பாருங்க, இவன் போகும்போது என்ன நடந்திருக்குன்னா,
அவன் வாழ்க்கையில, அவன் குடும்பத்துல, அவன் தனிப்பட்ட வாழ்க்கையில எல்லா தேவைகள், எல்லா எதிர்பார்ப்போ அவன் போவதற்கு முன்பாகவே பூரணமாய் கர்த்தர் சந்தித்து அவன் வீட்டுக்குள்ள போகும்போது, அந்த குஷ்டரோகி சுகம் பெற்று அந்த வீட்டுக்குள்ள போகும்போது கர்த்தர் ஒரு பரிபூர்ணத்தை அந்த குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்தார். ஆனா அந்த 9 பேர் அதை இழந்து போனார்கள். அல்லேலூயா. அப்ப வந்த உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்றாரு, பரிபூர்ணம் இருக்குது. கையை பிடிச்சு சொல்லுங்க, நன்றி ஆராதனைக்கு வந்த உங்களுக்கு இனி ஒரு பெரிய பரிபூர்ணம் இருக்குது. ஒரு பெரிய பரிபூர்ணத்தை நீங்க பார்க்க போறீங்க. எஸ்டாடி அந்த நன்றி சொல்ல வந்தீங்க பார்த்தீங்களா, இனி நீங்க போங்க, உங்க விசுவாசத்தின்படி எல்லாம் நடக்க போகுது. உங்க விசுவாசம், நீங்க என்னென்ன விசுவாசமா ஜெபித்தீங்களோ அத்தனையும் உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க வேலையில, உங்க பிசினஸ்ல, உங்க பிள்ளைகள், உங்க மனைவி, உங்க கனவு, நீங்க போகிற இடமெல்லாம் ஒரு பெரிய செழிப்பை கர்த்தர் கட்டளையிட போறான்னு நல்லா கையை தட்டி அப்பாவை அப்படியே மகிமைப்படுத்திட்டு அப்படியே கண்ணை மூடி அப்பா பார்த்து சொல்லுங்க, இந்த ஒரு நன்றி ஆராதனை போதாதப்பா, பல நன்றி ஆராதனை நாங்க செய்ய போறோம். ஏன்னா நீங்க எங்களுக்கு அவ்வளோ அற்புதம் செய்ய போறீங்கப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எவ்வளோ நேரம் எங்களை நடத்துறதுக்காய் நன்றி. தொடர்ந்து நடத்துங்க, மகிமை வெளிப்படட்டும். ஆண்டவரே, வருகிற புதிய வருட ஆராதனையும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்து. இதை பார்க்கல இன்னும் மேன்மையான ஒரு நடத்துதல கர்த்தர் வைத்திருக்கிறீங்க. அதுக்கு நேரம் எங்களை நடத்துவீங்க. நாளைக்கு நடக்கிற கிளம்பத்து நடக்கிற நன்றி ஆராதனைகளையும் பொறுப்படுத்தி நடத்துங்க. நாமத்தை மைப்படுத்துங்க. வந்த யாவரையும் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கிறேன். வானத்தின் ஆசீர்வாதம், பூமியின் ஆசீர்வாதம் நிறைந்திருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலமாலை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்நியமைக்கும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடு மீண்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.